இன்றைக்கி காலையிலேயே மார்கழி மாதன்றதுனால வெள்ளிக்கிழமை ஏந்து கோலம் போட்டுட்டாங்க காலையிலேயே. அப்புறம் எல்லாம் கழுவி விட்டுட்டு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசின்னு சொன்னாங்க. அதனால் வாசப்படிக்கெல்லாம் குங்குமஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோங்க. காலையிலேயே ரெடி பண்ணிவிட்டு சரி என்ன டிஃபன் செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருந்தோம். அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சுத்தனில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவருக்கு 65 செய்யலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் 65 செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 பவுட்ரு, அப்புறம் காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சில்லி பவுடர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய், தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்த பெரிய சீரகம் போடணுங்க. பெரிய சீரகம், கடுகு ஒண்டி போடணும். போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே, பெரிய சீரகம் பொரிஞ்சு வந்தோடனே 2 க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு க்ரீன் சில்லி போட்டாக்கா. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே போட்டுடலாங்க. போட்டுட்டு நிறைய சேர்த்துக்கணுங்க இந்த குழம்புக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மல்லி, அப்புறம் இந்த கருவேப்பிலை நிறைய சேர்த்தாக்கா நல்லா இருக்குங்க குழம்பு. நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கூட நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா. பாருங்கள் இப்போது நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரையிலும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. இப்போது மஞ்சத்தூள் பொடி போட்டுடலாம். மஞ்சள் பவுட்ரு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க குழம்பு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க பசங்களுக்கு. இந்த குழம்பு வச்சாக்கா நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பூசு இருக்குது பாருங்கள். இந்த பூசு வந்து பொம்பளை பூசுங்க. இது வந்து 5 வருஷம் ஆகுதுங்க நம்ம வீட்டுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. நல்லா வதங்கிட்டே இருக்கணும். புதினா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க இதில். பாருங்கள் நல்லா வதங்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வைங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா கிண்டி விடும் போதே நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நாங்கள் அடிக்கடி இந்த குழம்பு செய்வோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் தேங்காய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வீட்டு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி பவுடர், காரப்பொடி சேர்த்துக்கலாங்க. காரப்பொடின்னா அந்த காஷ்மீர் மிளகா பொடிங்க, சில்லி பவுடர் அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நம்ம பச்சையாக ஊற்றுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையிலும் பாருங்கள் நல்லா மிளகா பொடி எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், கல் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஊற்றிக்கலாங்க நீங்கள். பாருங்கள் இப்போ மல்லி பவுட்ரு மேலே தூவி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். பாருங்கள் ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டு இருக்குதுங்க நம்ம வீட்டில் காலையிலேயே டிஃபனுக்கு. பாருங்கள் இட்லி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருந்த 65 காலிஃப்ளவர் 65 எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தாங்க காலிஃப்ளவர் 65 செஞ்சுட்டு. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு, மதியானம் லஞ்சுக்கு கூட நம்ம இந்த குழம்பே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க